15 வருஷத்துக்கு முன்னால் நான் பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து ரெகுலராக பயிற்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஹார்ட்டில் வந்து 3 பிளாக் இருக்குது, இம்மிடியேட்டாக சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இது வந்தது. இதை நாம் வெளியில் சொல்லிக்கிறது, இருந்தாலும் வேறு வழி இல்லை, நாம் அக்செப்ட் பண்ணிட்டா தான் அடுத்த ஸ்டேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்குருக்கிட்ட என்ற ரிப்போர்ட்டை எல்லாம் அனுப்பிச்சி வச்சேன். ஃபோனில் பேசினோன்னா அவர் என்ன சொன்னார், நீ சர்ஜரி பண்ணிக்கோ, டிலே பண்ண வேண்டாம், சர்ஜரி பண்ணிவிட்டு என்னை வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அட்மிட் ஆகிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த ஆப்ரேஷன், அந்த க்ரீன் ட்ரெஸ் போட்டு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு அந்த கேரிடரில் தள்ளிட்டு போகிறாங்க. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சோகமான ஒரு சூழ்நிலை, ரூம்குள்ளே விட்டு அழுதுருவாங்க போல் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. நான் மட்டும் எல்லாத்துக்கிட்டேயுமே சிரிச்சிட்டே தான் அந்த ஸ்ட்ரெச்சரில் ஏறி படுத்துட்டேன். இப்போ கேரிடரில் தள்ளிட்டு போகிறப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸில் எனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உடம்புக்குள்ளே சத்குரு அப்படியே ஜங்குன்னு உள்ளுக்குள்ளே குதிக்கிறாரு. இது எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த சிவன் ராத்திரியில் சுற்றி வரோம் நெருப்பு எரிஞ்சிட்ருக்கோம், அதுக்கு நடுவில் வந்து ஒரு டான்ஸ் ஆடுவார், அதே மாதிரி ஆடுறார், உள்ளுக்குள்ளே வந்து குதிக்கிறார். குதிக்கணுன்னே எனக்குள்ளே ஒரு பரவசம் தொட்டிச்சு. அப்புறம் எனக்கு என்ன சந்தேகம் வந்து, நாம் ஏதாவது மயக்க மருந்து கொடுத்துட்டாங்களா, மயக்க மருந்து கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஃபீலிங் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்து, நான் வந்து என்னைய டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ எனக்கு எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு தொடங்கலை, முழு விழிப்புணர்வு நிலையில் இருக்கிறேன். தொடர்ந்து உள்ளுக்குள்ளே அப்படியே சும்மா தாண்டவம் ஆடுறாரு, எனக்குள்ளே ஒரு பரவச நிலை. கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து மயக்க மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி சர்ஜரி முடிஞ்சோடனே கண்ணை திறந்து பார்த்தா டாக்டர் வந்து சொல்கிறாரு, இது மாதிரி சர்ஜரி ரொம்ப நல்லா நடந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் சத்குருக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை போய் பார்க்குறேன். அவர் பார்க்குறப்போ உள்ளுக்குள்ளே போகிறப்போ அவர் என்னன்னு கேட்குறாரு, என்ன ஆப்ரேஷன் போகிறப்போ நீ வந்து சிரிச்சிட்டே போனியா, அங்கிருந்தவங்கெல்லாம் என்ன உன்னை லூசுன்னு நினச்சிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதுவோ இவர் தெரிஞ்சு தான் வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே உணர்ந்தேன்.